வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442230815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஏதேனும் ஒரு பகுதியை நாம் தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மகா பெரியவா ஒரு முறை சென்னை மாம்பலத்தில் முகாமிட்டிருந்த பொழுது தினந்தோறும் காலையில் நித்திய பூஜை எல்லாம் முடித்துவிட்டு பக்தர்களுடைய அருள் மழை பொழிய ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய மனக்குறைகளை, தன்னுடைய சந்தோஷங்களை, பெரிவாளை ஏற்கனவே சந்தித்த அனுபவங்களை எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்படி அதுவே மதியம் 3 மணி ஆகிறது. அதற்கு பிறகு நம்முடைய அக்னிஹோத்ரி ராமானுஜ தாத்தாச்சாரியார் அங்கு வருகிறார். அவர் மிகப்பெரிய வேத விற்பனர், நிறைய அனுபவசாலி. அவரிடத்தில் மகா பெரியவா பேச ஆரம்பிக்கிறார். அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது இரவாகிறது. இரவையும் தாண்டி மணி 3 மணி ஆகிறது. அதிகாலை 3 மணி. மகா பெரியவா சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அங்கே ஒரு பெண்மணி, ஒரு 4 மணி இருக்கும், ஒரு பெண்மணி ஒரு சின்ன கை குழந்தையோடு, அவருடைய மகள் ஒரு 25 வயது மகளோடு அங்கே வந்து நிற்கிறார். மகா பெரியவாடத்திலே பக்கத்திலே போய் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று முயற்சிக்கிற பொழுது அக்னிஹோத்ரி ராமானுஜ தாத்தாச்சாரியார் அந்த பெண்ணை பார்த்து சற்று கோபமாக, பெரியவா ஓய்வே எடுக்கவில்லை, இப்பொழுது போய் தொந்தரவு செய்கிறீர்களே என்று சொல்கிறார். உடனே மகா பெரியவா பக்கத்தில் அவர்களை வரவழைத்து தன்னுடைய அந்த வந்த பெண்மணி தன்னுடைய சின்ன குட்டி குழந்தையை மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ண வைத்து அப்படியே தான் சேர்ந்து கையை பிடித்து கொண்டு நமஸ்காரம் செய்துவிட்டு தன்னுடைய மகளையும் நமஸ்காரம் செய்துவிட்டு செய்ய சொல்லி, அவள் இப்பொழுதுதான் குழந்தை பிறந்து அவளுடைய கணவன் வீட்டிற்கு மும்பை செல்கிறாள். போவதற்கு முன்பாக எப்படியும் மகா பெரியவாடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டே செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் அங்கிருந்து புறப்பட்ட இங்கே வந்து சேர்வதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு உங்களை தரிசிப்பதற்காக வந்தோம் என்று சொன்ன உடனே மகா பெரியவாவிடத்திலே ஆசீர்வாதம் செய்து நல்லபடியாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற அக்னிஹோத்ரி ராமானுஜ தாத்தாச்சாரியரை பார்த்து, நாம் யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் நம்மை நோக்கி வந்து ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக நம்மிடத்திலே வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது நாம் எப்பொழுதுமே பக்தர்களுடைய அந்த குறைகளை கேட்கிற பொழுது அந்த குறைகளை நாம் ஏதோ நிவர்த்தி செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டு சந்தோஷத்தோடு வருகிறார்கள். நாம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக கூற வேண்டும், அதுதான் சந்நியாசிக்கு அழகு என்று தெரிவித்துவிட்டு நாம் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அதே போல் நிறைய பேரை பார்க்கிற பொழுது எனக்கும் ஒரு மனதிற்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் அந்த குழந்தை நமஸ்காரம் செய்கிற பொழுது நமக்கு ஓய்வு இல்லை என்றாலும் அவர்கள் நம்மிடத்தில் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வருகிறார்கள், அந்த நோக்கம் தடைபட்டு விடக்கூடாது என்று சொல்லி அந்த குழந்தைக்கும் அந்த அம்மையாருக்கும் அவருடைய 25 வயது மகளுக்கும் ஆசீர்வாதம் செய்ததாக சொல்லுவார்கள். மகா பெரியவா எப்பொழுதுமே தன்னை நாடி வருகிற பக்தர்களுக்கு ஒரு அருள் மழை பொழிகிற ஒரு பொக்கிஷமாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள், என்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெரியவர் இல்லை என்றாலும் கூட இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் அதிஷ்டானத்தில் அவர் இன்றைக்கும் பக்தர்கள் ஏதோ நம்பிக்கையோடு மகா பெரியவா அதிஷ்டானத்துக்கு வந்து நமஸ்காரம் செய்தால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்கள் எல்லாம் போகும் என்று நம்பிக்கையோடு காஞ்சிபுரம் செல்கிறார்கள். காஞ்சி மடத்திலே காஞ்சி மகா பெரியவருடைய அதிஷ்டானம் இருக்கிறது. பக்கத்திலேயே காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானமும் அங்கே இருக்கிறது. அங்கே வந்து மனநிறைவோடு காஞ்சிபுரம் வந்து அங்கே இப்போதைக்கு இருக்கிற சங்கராச்சாரியார் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்
அந்த இடத்தில் பீடத்தை இன்றைக்கு அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காஞ்சி மாமுனிவரை அவர் சொன்ன சொற்களை, அவர் தெய்வத்தின் குரல் மூலமாக நமக்கு உபதேசித்தவைகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.